ஹே கைஸ் வெல்கம் பேக். சிந்தில் பார்த்தா வந்து ஜிஆர்ஏ ஃபண்ட் பாட்டுங்கிற ஒரு ஆட்ரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹாட் வேலெட்டில் இருக்க ஒரு ஆட்ரா. ஸோ ஓகேவா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சில விஷயம் வந்து காயின் கொடுக்குறாங்க. அது ஹாட் வேலெட் சம்மந்தப்பட்ட காயினாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த காயின் எப்படி எடுக்கலாம், ஸோ என்னென்ன வழி இருக்குது, எல்லாம் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி பொறுத்தல. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறவரை பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் வெயிட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அது ஒயிட் லிஸ்ட்டாக சார் இது கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பேஜுக்குள்ள மாதிரி வருவீங்க. அந்த பேஜில் வந்து 3 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வாலெட் கனெக்ட் பண்ணுறது ட்விட்டர் அண்ட் டெலிகிராம். வாலெட் கனெக்ஷன் வந்து வேறு எதுவுமே இல்லை. உங்களோட ஹாட் வாலெட் இருக்குல்ல, ஹியர் காயின், ஸோ அது கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ட்விட்டர் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். 3 முடிச்சதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க. ஸோ பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ யூ ஏர்ன்டு 300 சொல்லி வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு 100 தான் கொடுக்குறாங்க, ஓகேவா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இதில் ப்ராஃபிட் பர் ஹவர் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து நீங்கள் ஏற்றுறதுக்கு ஸோ நீங்கள் உங்களோட இந்த ஹாட் வேலெட் இருக்குதுல்ல, அதில் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 0.05 BNB அல்ல அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் சரி, அது ரொம்ப நாளாக நீங்கள் ஹோல்ட் பண்ணினாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 0.5 BNB 0.05 வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பவர் தருவாங்க. அது ஒரு வாரம் கழிச்சு இல்லை கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த ப்ராஃபிட் பவர் ஆட்டோமேட்டிக்காக ஏறினே போகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிஎன்பி சேர்க்கணும் வந்து அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா பிஎன்பி சேர்த்தாலும் அதுக்கும் ஒரு அமௌண்ட்டு அந்த ப்ராஃபிட் பர் ஹவர் ஏற்றுவாங்க. ஸோ ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணிங்கனாலும் அதுக்கும் ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுவாங்க. இதே நடுவில் வந்து நீங்கள் என்ன பண்ணி ஹோல்ட் பண்ணது தெரியாமல் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அந்த மல்டிபர் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எத்தனை நாள் கிளியராக தெரியல. ஸோ இப்போது நீங்கள் ஒரு 10 நாள் வச்சுருந்தா இன்ட்டு 1.5 ஆகிறது, இதே 20 நாள் வச்சுருந்தா இன்ட்டு 2 ஆகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ண தெரியாமல் எடுத்துட்டிங்கன்னா அது ரிசல்ட் டைம் அப்படியே 1க்கே வந்துடும். ஸோ மறுபடியும் நீங்கள் 10 நாள் ஹோல்ட் பண்ணாத 1.5 ஆகும். அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் தான் போகுது. பட் எந்த அளவுக்கு அமௌண்ட்டில் வருதுன்னு சொல்லி கிளியராக எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பிஎன்பி நான் வந்து ஹோல்ட் பண்ணலை. ஸோ வேணால் நம்ம இது கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் நேமில் வந்து அந்த கோழியா, ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500 GRA கொடுக்குறாங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலெட் சிம்பிள் இருக்குல்ல, அது கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹாட் வாலெட்டில் போயிடும். இதில் வந்து பாருங்கள், என்கிட்ட வந்து மொத்தம் 300 GRA இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வர ஒரு பாருங்கள் +0 பர் ஹவர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா நான் வந்து பிஎன்பி வந்து வச்சில்லை. ஸோ வச்சுருந்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வேறு டீட்டெயில்ஸ் லிஸ்டிங் அது மாதிரி வந்து கண்டிப்பாக டெலிகிராம் சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பாக. நெக்ஸ்ட் நான் பாய்.